எபிசோட் 39ல் பொன்மலர் வீட்டுக்கு ஒருத்தர் வராரு. அவர் பேர் மதி. அவர் வந்துட்டு எப்படிமா இருக்கீங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்லாம் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு எஸ்எஸ் பார்க்கலான்னு கடைக்கு போனேன், கடையில் இல்லை வீட்டில் இருக்கிறதா சொன்னாங்க, அதான் நேராக வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் கரெக்டாக எஸ்எஸ் வராங்க. எஸ்எஸ் வந்தோடனே அவர் சொல்கிறாரு, கடை சரியாக போலியாமே, நீ பேங்க்கில் நிறைய லோன் வாங்கியிருக்க, லோன் எதுவுமே ரீபே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆடிட்டர் சொன்னார். அதனால் ஆடிட்டர் இந்த கடையை உங்ககிட்ட வாங்கிக்கிறேன்னு சொல்கிறாரு. இப்போல்லாம் எல்லாரும் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறதுனால யாருமே டேரெக்டாக கடைக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதில்ல. ஸோ உங்ககிட்ட இந்த கடையை வாங்கி அவர் இடிச்சிட்டு ஒரு மண்டபம் கட்டலான்னு பிளான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு எஸ்எஸ் ஷாக் ஆகிட்டு, யாரும் சொன்னால் நான் பேங்க் லோன் கட்டலன்னு கரெக்டாக கட்டிகிட்டு இருக்கேன், நல்ல வியாபாரம் ஆகுது, இப்போ எடுத்த புது ஸ்டாக் எல்லாம் ஆல்மோஸ்ட் பாதிக்கு மேலே கிளியர் ஆகிடுச்சு. ஸோ நான் கடை விற்கிற ஐடியாலே இல்லை, அந்த கடைங்கிறது ஒரு அடையாளம், அது வந்து சும்மா என்ன இது மாறினாலும் அது மாறவே மாறாது, அது ரொம்ப இமோஷனலாக கனெக்ட் ஆனது அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு. இதனால் அந்த மதியம் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்போது அந்த ஆடிட்டரை காட்டுறாங்க. அவர் தான் அந்த கதையோட வில்லன் போல இருக்குது. ஸோ அவர் வந்து இந்த மதிங்கிறவர் போய் மீட் பண்ணுறாரு. இந்த மாதிரி அவர் கடையை விற்கிற ஐடியாலே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே அவர் சொல்கிறாரு, இந்த காலத்துல எல்லாம் நம்ம பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சா யாரை வேணால் இடிச்சிட்டு முன்னுக்கு வரணும். நானும் முதல்ல நேர்மையாக தான் இருந்தேன், கடைசி எனக்கு கிடைச்ச பரிசு வந்து ஜெயில் தான். அதனால் இனிமேல் நான் நேர்மையெல்லாம் பார்க்க மாட்டேன். 4 இன்ஃப்ளூயன்சர்ஸை வச்சு அந்த கடையை ரொம்ப மோசமான கடைன்னு சொல்ல வைப்பேன். சொல்ல வச்சா தன்னாக்கில் என்கிட்ட வந்து விற்றுட்டு போவான் அப்படின்னு சொல்லி இந்த ஆடிட்டர் சொல்கிறாரு. அதுக்கு இந்த மதிங்கிறவர் கொஞ்சம் வேணால் பொறுத்து பார்ப்போமே, நான் பேசினா அவனே கொடுத்துருவான் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை இனிமேலாம் பொறுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மதிக்கிட்ட ஆடிட்டர் சொல்கிறாரு. ஆடிட்டரை கொஞ்சம் பெரிய கை மாதிரி தான் காட்டுறாங்க. இப்போ மீனு ஜக்குக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஜக்கு ஃபோனை ரிசீவ் பண்ணவே இல்லை. சசி தான் ஃபோனை ரிசீவ் பண்ணுறாரு. உடனே சசி கிட்ட ஜக்கு எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவன் குடிச்சிட்டு மாட்டே ஆகிட்டான் அப்படின்னோடனே, இரு நான் உடனே அவனை பார்க்க வரேன் அப்படிங்கிறாங்க. சரி நீ வரும்போது 2 பேர் வாங்கிட்டு வரியான்னு சசி கேட்குறாங்க. அதுக்கு மீனு நான் கொன்னே போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து ஜக்கு எழுப்புறாங்க. ஜக்கு வந்து மதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே நான் மது இல்லை மீனு அப்படின்னு மீனு சொல்கிறாங்க. சொல்லிட்டு ஜக்கு கிட்ட, என் லைஃப்பில் எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு உனக்கு தெரியுமா, எங்கள் அம்மா இப்படி அராஜகம் பண்ணிட்டு இருக்கனால எங்கள் அப்பா எங்கள் அம்மா விட்டுட்டு போயிட்டாங்க, எனக்கு அப்பா இல்லாமல் வளர்ந்த கஷ்டம் எனக்கு தான் தெரியும். நம்ம அம்மா அப்பா பண்ணுற மிஸ்டேக்லாம் நம்ம பொறுப்பேற்றுக்க முடியாது, அப்படிலாம் நினச்சா நம்ம வாழவே முடியாது, நம்ம கையில் இருக்கிறத மட்டும் தான் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு ரொம்ப மெச்சூர்டாக அழகாக ஹெல்ப்பாக ஜக்குக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. மீனு ஜக்கு ஜோடி நல்லாயிருக்கும் போல இருக்கு. உடனே ஜக்குக்கும் அது மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பிரியன் வந்து அவங்க அக்காவை கூட்டிகிட்டு பேபிக்கு வேக்சின் போடுறதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்திருக்காரு. அதே இடத்துக்கு பொன்மலரும் ரெகுலர் செக்கப்புக்கு வந்திருக்காங்க. அப்போ பொன்மலர் வந்து பிரியனை பார்த்துட்டு நீங்கள் பிரியன் தானே, என் பொண்ணு ஜெயஸ்ரீயோட ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொன்னோடனே ஆமாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே பொன்மலர் அம்மாவுக்கு பயங்கர ஹாப்பி. உடனே பிரியன் கிட்ட, நீங்கள் அவகிட்ட நல்லா பேசுங்க, பேச தான் மனசு மாறும், அப்போ நீங்கள் பேசி தான் அவள் கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டா அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. பிரியன் என்ன நினச்சிக்கிறாருன்னா, பிரியன் வெளியில் மாப்பிள்ளை பார்க்குறாரு இல்லையா, அதை தான் சொல்கிறாங்கன்னு நினச்சிட்டு, ஆமாம்மா நான் கூட என்னெல்லாமோ பேசி பார்க்குறேன், ஆனால் பயங்கர பிடிவாதம் ஜாஸ்தியாக இருக்குது ஜெயஸ்ரீக்கு அப்படின்னு பிரியன் சொல்லிகிட்டே இருக்காரு. அதுக்கு இவங்க அவள் பிடிவாதம் பிடிக்கிறா, நீங்கள் பேசாமல் விட்டுறாதீங்க, நீங்கள் இப்படியே பேசுங்க, அவள் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு பொன்மலருக்கு பயங்கர ஹாப்பி, பிரியனை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ அந்த டைமில் அவங்க அக்காவும் வராங்க. அக்கா வந்தோடனே குழந்தைய பார்க்குறாங்க. குழந்தைய பார்த்துட்டு நான் உனக்கு ஒரு லேகியமும் பண்ணி தரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு பொன்மலர் வந்து பிரியனோட அக்கா கிட்ட சொல்கிறாங்க. உடனே அவங்களும் தேங்க்ஸ் ஆண்டி, நீங்கள் கொடுத்த குழம்பே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. குழந்தையும் கொஞ்சிட்டு அவங்க அம்மா நான் கிளம்புறேன்னு சொல்கிறாங்க. அப்போ பிரியன் கேட்குறாரு, கேப் புக் பண்ணி கொடுக்கட்டுமான்னு. இல்லைம்மா வேண்டாம் நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அப்போ பிரியனோட அக்கா சொல்கிறாங்க, டேய் நமக்கு கேப் புக் பண்ணியாடா, அங்கேயே தான் உங்கள் கான்சன்ட்ரேஷன் பூரா இருக்குன்னு பிரியனை டீஸ் பண்ணுறாங்க. இப்போ அந்த ஆடிட்டர் நம்ம எஸ்எஸ்ஸை மீட் பண்ணி, நீ கடையை விற்று தான் ஆகணும், நான் பெரிய ஆளுங்களுக்காக ஒர்க் பண்ணுறேன், ஸோ நான் சொன்னேன்னா நீ செய்கிறது தான், உனக்கு வேறு வழியே கிடையாது அப்படிங்கிறாங்க. அதுக்கு எஸ்எஸ்ஸும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், இல்லை எனக்கு விற்கிற ஐடியா இல்லைன்னு மட்டும் சொல்லிட்டு வீட்டில் வந்து பசங்க கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி கடையை விற்றே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரில, அவர் கொஞ்சம் பெரிய ஆள், நம்ம கொஞ்சம் மடங்கி தான் போடும் போல இருக்குன்னு பயப்படுறாரு. அப்போ ஜெயஸ்ரீ நான் வேணால் லீகல் ஆக்ஷன் எடுக்கிறேங்கிறாங்க. ஹரிணி சொல்கிறாங்க, என்னோட ஃப்ரெண்டோட அப்பா கமிஷனர் தான், அவர்கிட்ட சொல்லி நம்ம பேசலாங்கிறாங்க. ஜக்கு சொல்கிறாங்க, நம்மளும் இதே மாதிரி ஆளுங்களை வச்சு மிரட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எஸ்எஸ் அதெல்லாம் வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனாலும் ஜக்குக்கு மனசு கேட்கல. நேராக மீனு போயிட்டு, அம்மா எனக்கு மீட் பண்ணணும், எங்கள் அப்பாவோட கடையை ஒருத்தர் வந்து எடுத்துக்குவேன்னு சொல்கிறாரு, அவருக்கு உங்கள் ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லி மீனோட அம்மா கிட்ட கேட்குறாங்க, தங்கம் அக்கா கிட்ட. அதுக்கு அந்த அக்கா சொல்கிறாங்க, ஒரு 10 லட்ச ரூபா செலவாகும் அப்படின்னோடனே, ஐயோ 10 லட்சம் என்கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லி ஜக்கு சொல்கிறாரு. உடனே சரி தெரிஞ்ச பிள்ளையா போயிட்டேன், உனக்காக நான் 8 லட்சம்னு குறைச்சிக்கிறேன், 8 லட்சமாவது கொடுக்கணும் அப்படின்னோடனே, காசு இருக்குல்ல அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மீனும் இருக்குமான்னு சொல்லி சமாளித்து ஓகே சொல்கிறாங்க. நேராக தங்கம் அக்கா என்ன பண்ணுறாங்கன்னா, 4 பசங்களை ரவுடி பசங்களை கூப்பிட்டு கடைக்கு வராங்க. கடைக்கு வந்துட்டு அந்த எஸ்எஸும் அந்த இடத்துல நிற்கிறாரு. அப்போ எஸ்எஸ் கிட்ட இவங்க சொல்கிறாங்க, இனிமேல் இது உங்கள் கடை இல்லை, நம்ம கடை மாதிரி, எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் தைரியமாக வியாபாரத்தை மட்டும் பாருங்கள், யாராச்சும் வியாபாரத்துக்கு எடுக்க வந்தாங்கன்னா நான் அதை கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எஸ்எஸ்க்கு தைரியம் சொல்லிட்டு போகிறாங்க. ஜக்கு அப்படி முடிச்சுக்கிட்டே நிற்கிறாரு. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.